அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், தேர்தல் முடிந்ததும் திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் ஸ்டாலினை சந்தித்து வருகின்றனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக மீது செம கடிப்பில் உள்ளார்களாம். நடக்க உள்ள 4 தொகுதி இடைத்தேர்தலிலும் தனித்து போட்டியிட பிளான் போட்டு வருகிறார்களாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் அதில் கூட்டணியின் ஒத்துழைப்பு பற்றியும் சில இடங்களில் திமுகவினர் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த விஷயங்களை கூட ஸ்டாலினிடம் பேசினார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து நடக்கவிருக்கும் 4 தொகுதி இடைத்தேர்தல்கள் பற்றியும் தீவிரமாக ஆலோசித்தனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் இதுபோன்ற எந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிகளும் இன்னும் நடக்கவே இல்லை. தேர்தலுக்கு பின் அதிமுக கூட்டணி தலைவர்கள் சந்தித்து கொண்டதாகவோ விவாதித்ததாகவோ தகவல்கள் எதுவும் வரவில்லை. இந்நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 4 பேரையும் பிரேமலதா தேர்தலுக்கு பிறகு அழைத்து பேசியிருக்கிறார். கூடவே சில முக்கிய நிர்வாகிகளும் இருந்துள்ளனர். அப்போது தேர்தலில் அதிமுகவின் ஒத்துழைப்பு பற்றி பிரேமலதா கேட்க அனைவரும் தங்கள் உள்குமுறல்களை கொட்டிவிட்டனர். கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட அவரது தம்பி சுதீஷ் தொடங்கி வடசென்னை, அழகாபுரம், மோகன்ராஜ் என யாருக்குமே அதிமுக ஒத்துழைப்பு தரவே இல்லையாம். அவங்களோட 20 தொகுதிகள், அடுத்ததாக 18 சட்டமன்ற தொகுதிகள் தான் தீவிர கவனம் செலுத்தினாங்களே தவிர வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்கவே இல்லை. கூட ஓட்டு கேட்கவும் வரல. கடைசி நேரத்தில் கூட கவனிக்கல. இதே கூட்டணி தொடர்ந்தா நல்லா இருக்குமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என குமுறியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு நடந்ததை வைத்து கூட்டணி என்ற பெயரில் வெறும் டம்மியாக வெறும் 4 தொகுதிகளை கொடுத்து கலட்டி விட்டது மட்டுமல்லாமல் ஒத்துழைப்பே தராமல் இப்படி செய்ததால் கடும் காண்டில் இருக்கிறார்களாம் தேமுதிக நிர்வாகிகள். 4 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு தேமுதிக ஆதரவு தர வேண்டுமா, இல்லை தனித்தே களமிறங்கலாமா என யோசனையில் இருக்கிறார்களாம். 4 தொகுதிகளில் சூலூர், திருப்பரங்குன்றம் தொகுதிகள் தேமுதிக கணிசமான வாக்கு வங்கியை கையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிகன்னு இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு கணிசமான வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்பியிருந்தாங்க. யார் என்னதான் கூட்டணி அமைச்சு எவ்வளோதான் வாக்கு பெற்றாலும் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக தான் தலைமையே இருக்கும். அதே போல் திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் தலைமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் உங்களோட கருத்து கணிப்புப்படி யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.